காதல் எனும் சிறையினிலே இப்படியே யோசிச்சுட்டு இருந்த ஆதித்தனுக்கு தூக்கம் எப்பவும் போல துளி கூட வரவே இல்லை. நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்று அவனைவே கேட்டுக்கிட்டான். அறைக்குள்ள குடுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்தவனுக்கு மூச்சு முட்டுவதும் போல தோன்ற வெளியில கொஞ்ச நேரம் காலார நடக்கணும்னு தோணுச்சு. மணியை பார்த்தான். இரவு 1:30 தாண்டி இருந்தது. மெதுவா வெளியே எழுந்து வந்தவன் நேரா அவன் போன இடம், எப்பவும் போல அபிநயா இருந்த அந்த குடிசை வீடு. அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் கால் ஓயற வரைக்கும் நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சோட மறுபடியும் வந்து படுக்கையில விழுந்தவன் அதுக்கப்புறம் நல்லா தூங்கினான். அவனுக்கு அவன் என்ன நினைக்கிறாங்கிறது கூட அவனுக்கு புரியவே இல்லை. அடுத்த நாள் காலையில தன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட தன்னோட முடிவை பத்தி சொன்னான். ஆதித்யன் சொன்னதை கேட்ட இருவருக்கும் அந்த குழந்தை ஆதித்யனுடையது அப்படின்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. தாத்தாவும் பாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. குழந்தைய ஏத்துக்கணும்னா அந்த குழந்தைய பெத்த அபிநயாவையும் நம்ம ஏத்துக்கணும். பச்சை குழந்தைய அதனுடைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்கும் பாவத்தை அவர் செய்ய விரும்பல. அதே எண்ணம் தான் பாட்டிக்கும் இருந்துச்சு. அவங்களும் பிள்ளைங்களை பெற்றவங்க தானே, அவங்களும் இதை பத்தி தீவிரமா யோசிச்சாங்க. தாத்தாவும் பாட்டியும் அந்த கால ஆட்களா இருந்தாலும் மனசாட்சிக்கு உட்பட்டு முடிவை எப்போ எடுப்பாங்கன்னு ஆதித்யன் ரொம்ப நம்பினான். அவனுடைய நம்பிக்கை வீண் போகல. பாட்டி ஆதித்யனை பார்த்து, ஆதித்யா, என்ன இருந்தாலும் அந்த பச்சை குழந்தைய அனாதையா விட முடியாது. அது நம்ம வீட்டு வாரிசு. அந்த குழந்தைய நீ ஏத்துக்கணும்னா கண்டிப்பா அந்த பொண்ணையும் நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். அருண் எப்படி நம்ம வீட்டு வாரிசோ அதே மாதிரிதான் அவ கையில இருக்கிற உன்னோட குழந்தையும் வாரிசு. அருணை தான் நம்ம இழந்துட்டோம், அந்த குழந்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்காகவாது அந்த பொண்ணை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று கூறியபடி தன்னோட கணவனை பார்த்தா பாட்டி. தாத்தாவும் பாட்டியை பெருமையா பார்த்தாரு. தன் மனசுல இருக்கிறத படமா சொல்லிட்டா தன்னோட மனைவி அப்படிங்கிற பெருமை அவரோட முகத்துல நல்லா தெரிஞ்சுது. இந்த முடிவு தான் தனக்கு கிடைக்கும்னு ஆதித்யவர்மன் நல்லாவே தெரிஞ்சிருந்தான். அதனால அவனுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இனி தாத்தாவும் பாட்டியுமே மற்றவங்க கிட்ட பேசிக்குவாங்க அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்தான் ஆதித்யன். தாத்தா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவரோட அறைக்கு வரும்படி சொல்லவும் எல்லாரும் தாத்தாவோட அறைக்கு 10 நிமிஷத்திலேயே வந்தாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னா மட்டும்தான் இப்படி தாத்தா எல்லாரையும் கூப்பிடுவாரு என்று உணர்ந்த குடும்ப நபர்கள் வேகமா அவருடைய அறைக்கு வந்து சேர்ந்தாங்க. அனைவரும் வந்தனும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்த தாத்தா நடந்த விஷயத்த பொறுமையா சொன்னாரு. அபிநயாவோட கையில இருக்கிற குழந்தை ஆதித்யனுடையது அப்படின்னு சொன்னதை கேட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எல்லாருமே குற்றம் சாட்டும் பார்வையோட ஆதித்யனை பார்த்து முறைச்சாங்க. ஆதித்யன் எதுவுமே பேசாம எங்கேயோ பார்த்துக்கிட்டு நின்று இருந்தான். அதை தொடர்ந்து தாத்தா பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாருங்க, அந்த குழந்தை என்ன இருந்தாலும் நம்ம ஆதித்யனுடையது, இந்த வீட்டு வாரிசு. அந்த குழந்தைய இப்படி அனாதையா வாழ முடியாது. எதிர்காலத்துல அந்த பொண்ணுகிட்ட இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டா அப்பன் பேரை தைரியமா சொல்லணும். அதுக்காக நம்ம இந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிச்சாரு. அதோட அந்த குழந்தைய பெத்தவ அபிநயாவையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் கோவமும் ஆத்திரமும் எல்லாம் ஒன்னா வந்துச்சு. முதல்ல வாய் திறந்து பேசினவர் சித்தப்பா சிங்கவர்மன். என்ன பண்ணீங்க? குழந்தை ஆதித்யனோட இருக்கலாம், அதுக்காக வேணா அந்த குழந்தைய நம்ம வீட்டு வாரிசா ஏத்துக்கலாம். ஆனா அந்த பொண்ணு நம்ம எப்படி இந்த வீட்டு பொண்ணா மருமகளா ஏத்துக்க முடியும்? அவ தவறான நடத்த கெட்ட பொண்ணு. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பையன் அருணை கொன்னவப்பா, அவளை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும் என்று மறுத்து பேசினார். அதை கேட்ட சித்தியும் தன்னோட கணவனுக்கு சப்போர்ட் செஞ்சு பேசுவோம். தாத்தா அந்த பேச்சுக்கு குறுக்க வந்தாரு. இங்க பாருப்பா, அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு கோர்ட்டே அவளுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா அருணை வேணும்னு கொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பையன் மேல ஏதாவது தப்பு இருக்கலாம் இல்லையா என்று கூறி நிறுத்தியதுதான் தாமதம். அத்தை ரஞ்சனா தன் அப்பாவை ஏத்து பேசினா. என்னப்பா பேசுறீங்க நீங்க? இன்னுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க?
போலீஸை நல்லா விசாரிச்சு அவ தான் கொன்னதா சொல்லி தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப என்ன புதுசா கதை விடுறீங்க என்றாள். அது பத்தாதுன்னு இப்ப என்னடானா அந்த பொண்ணை இந்த வீட்டு மருமகளா ஆதித்தனுக்கு பொண்டாட்டியா கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அப்போ என்னோட பொண்ணு மேகனாவோட நிலைமை என்ன ஆறுது என்று ஆத்திரத்தில் கத்தினாள். அதை கேட்ட அவளுடைய கணவன் ராஜவர்மனும் அபிநயாவை எப்படியாவது வருங்காலத்துல அடையணுங்கிற ஆசையில மண் விழுந்ததா நினைச்சாரு. அவரும் தன்னோட மனைவிக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு. ஆமா மாமா, உங்களுக்கு வயசான காலத்துல மூளையே வேலை செய்யல போல இருக்கு. அந்த பொண்ணால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு இப்படி இந்த வீட்டு மருமகளா அவளை கொண்டு வரணும்னு சொல்றது நியாயமா? உங்களுக்கே சொல்லுங்க என்று கேட்டார். குடும்பத்தினர் எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேச தீபிகாவும் தேவாவும் எதுவும் பேசாம அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. தேவாவோட மனசுல ஆதித்யன் எடுத்த இந்த முடிவு மனதார பாராட்டினான். அவனுக்கு அபிநயா இந்த வீட்டுக்கு முழு உரிமையோட வரணும்னு கடந்த சில ஆண்டுகளாகவே நினைச்சிட்டு இருந்தான். அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு அவனுக்கு தெரியாம தவிச்சு போயிருந்தான். ஆனா இப்போ கடவுளா பார்த்து அவளை இந்த வீட்டு வேலைக்காரியா ஆதித்யனே கொண்டு வந்திருந்தான். அதை சாக்கா வச்சு இந்த குழந்தைய காட்டி எப்படியாவது ஆதித்யன்கிட்ட சமாதானமா பேசி அவளை ஏத்துக்கொள்ள வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தான். ஆனா இப்போ பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி இருந்தது. ஆதித்யனே அபிநயாவை தன்னோட மனைவியா ஏத்துக்கவும் தயாரா இருந்தான். தன்னோட மகனா ஏத்துக்கவும் தயாரா இருந்தான். இந்த முடிவை நினைச்சு அவனுக்கு மனசெல்லாம் சந்தோஷமா இருந்தது. ஆனா அவனுக்கு பக்கத்துல நின்று இருந்த தீபிகாவுக்கோ உடம்பெல்லாம் எரிஞ்சுது. தனக்கு பிடிச்சமான அத்தை பொண்ணு மேக்னா தான் தன்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த ஆசை இப்போ நிறைவேற போறதே இல்லை. இது மேக்னாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவளுக்கு பயம் கூட ஒரு பக்கம் வந்துச்சு. குடும்பத்தினர் எல்லாரும் தாத்தாவோட இந்த முடிவை ஏத்துக்கவே மறுத்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று பேசி சண்டை பெருசாயிட்டே போச்சு. ஆனா ஆதித்யனுடைய அப்பா வீரவர்மனும் அம்மா சந்தியா எதுவுமே பேசாம ஒருத்தரை பார்த்துக்கிட்டு கையை பேசினபடி அமைதியா நின்னாங்க. அதை பார்த்த தாத்தா, எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு கோவத்துல கத்தினாரு. அந்த வினாடி எல்லாரும் அமைதியாகிவிட தாத்தா தன்னோட பெரிய பையன் வீரவர்மனை பார்த்தாரு. ஆதித்யனுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய உரிமை அம்மா அப்பாவான உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த இந்த முடிவு தப்பா? அந்த குழந்தைய நம்ம அனாதையா விட்டுறலாமா? அது எங்கே போயிடட்டும்னு நம்ம அனுப்பி வச்சிடலாமா? இல்லை அந்த குழந்தைய நம்ம ஏற்றுக்கலாமா? ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த குழந்தைய ஏற்றுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம அபிநயாவையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவ தான் உங்கள் 2வது பையனை கொன்னதா தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. அதையும் மனசில் வச்சுட்டு உங்கள் முடிவை சொல்லுங்கள். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்று அவர்களையே பார்த்தபடி சொன்னார் தாத்தா. சில நிமிஷம் யோசிச்ச வீரவர்மனும் சந்தியாவும் தங்களுடைய முடிவை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சந்தியா தான் முதல்ல வாய் திறந்து பேசினான். மாமா, என்னோட பையன் அருண், அவனை நான் எப்படி வளர்த்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதித்யன் மாதிரி அவன் சாமர்த்தியசாலியே இல்லை. ரொம்ப அப்பாவி. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவான். அவன் கடைசி நாட்கள்ல ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தான். தன்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி குடிபோதைக்கு அடிமையும் ஆனான். நீங்க சொன்ன மாதிரி அபிநயா இருந்த வீட்டுக்கு அருண் ஏன் போனான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அங்க என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படியோ செத்து போனவன் இனி உயிரோட வரப்போறதும் இல்லை. இனி வரப்போற காலத்தை தான் நம்ம பார்க்கணும் என்று நிறுத்தியவள் தன் கணவனை பார்த்தா. அதை தொடர்ந்து வீரவர்மன் பேச ஆரம்பிச்சாரு. சந்தியா சொல்றதும் உண்மைதானப்பா. போனவனை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே முடியாது. அடுத்தது என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். எப்போ அபிநயா பொண்ணு கையில இருக்கிற குழந்தை நம்ம ஆதித்யனுடையதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய அனாதையா போக விடுறது ரொம்ப தப்பு. என்ன பாவம் பண்ணமோ, ஏற்கனவே இந்த வீட்டு இன்னொரு வாரிசை இழந்துட்டு நிக்கிறோம். நம்மளுக்கு கிடைச்ச அடுத்த வாரிசையும் நமக்கு தெரிஞ்ச இழக்கணுமா? நீங்க சொன்னது மாதிரி குழந்தைய நம்ம ஏத்துக்கலாம்ப்பா என்றான். அதை கேட்ட ரஞ்சனா, அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி குழந்தைய வேணா ஏத்துக்கிறதா ஏத்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பொண்ணு வேண்டாம். அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுங்க. அவளுக்கு பதிலா என்னோட பொண்ணு மேகனாவை ஆதித்யனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் தயாரா இருக்கேன். மேகனா உங்களுக்கு மருமகளா வந்தா இந்த குழந்தைய அவளே நல்லா பார்த்துப்பா.
நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய அன்பா நல்லபடியா அருண் மாதிரி வளர்த்தலாம் என்றாள். அதை கேட்ட சந்தியா, இல்லை அண்ணி, அது சரியா வராது. என்ன இருந்தாலும் வர்ற குழந்தையோட மாற்றாம் தாயாதான் மேகனா வருவா. நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவே கூடாது. என்ன இருந்தாலும் குழந்தையோட அம்மா நம்ம பார்த்துக்கிற மாதிரி வருமா? அபிநயா உயிரோட இல்லாம இருந்திருந்தா கூட ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மேகனாவை குழந்தையோட அம்மாவா எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க நாங்க தயாரா இருந்திருப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குழந்தையோட அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிற பாவத்தை நம்ம செய்யவே வேண்டாம் என்றவள் தாத்தாவை திரும்பி பார்த்தா. சந்தியா, மாமா, நீங்க எடுத்த இந்த முடிவு ரொம்ப சரியானது. என்ன ஆனாலும் இந்த வீட்டு வாரிசை நம்ம இழக்கக்கூடாது. அதுக்காக அபிநயாவை நம்ம ஏத்துக்கணும்னா கண்டிப்பா ஏத்துக்கலாம் என்று முடித்தாள். தங்கள் வீட்டு மருமகளை பெருமையோட பார்த்தார்கள் தாத்தாவும் பாட்டியும். தன் அம்மா அப்பா பேசினதை கேட்ட ஆதித்யனுக்கும் ரொம்ப பெரிய நிம்மதி வந்துச்சு. எப்படியோ இந்த பிரச்சனை நல்ல விதமா முடிஞ்சுது. இனி என்னோட குழந்தை என்கிட்ட தான் வளரும்னு ஆத்மார்த்தமா நினைச்சான் ஆதித்யன். அபிநயாவை ஏத்துக்க போறதா ஆதித்யன் அவகிட்ட சொல்லவும் அதை கேட்ட அபிநயா அதை ஒரேடியா மறுத்து அந்த திருமணத்தையே வேண்டாம்னு சொன்னான். அவளுடைய மறுப்பை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆதித்யன் அதிர்ந்து போனான். அவன் நினைச்சிட்டு வந்ததே வேற. அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதா நினைச்சுக்கிட்டு அவளை அந்த குடிசை வீட்டுல சந்திச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னான் ஆதித்யன். அப்போதான் அரண்மனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு வந்தவ தன்னோட குழந்தையோட கொஞ்சி விளையாடிட்டு இருந்தா அபிநயா. அப்போ வீட்டு கதவை யாரோ தட்டவும் அன்னைக்கு மாதிரி இன்னைக்குமா அப்படின்னு நினைச்சு பயந்து போனா. ஆனா வெளியில நின்ற ஆதித்யன், அபிநயா, அபிநயா, நான் தான், கதவை தர என்ற குரலுடன் கதவை தட்டவும் ஒரு சிறிய பெருமூச்சுடன் கதவை திறந்தா. அவள் தோல்ல அவனுடைய குழந்தை பொக்கவாய் சிரிப்போட அவனை வரவேற்றது. அபிநயாவின் கையில் உள்ள தன்னோட குழந்தைய ஆசையோட அன்போட பார்த்தபடியே உள்ள வந்த ஆதித்யன் கதவை இழுத்து தாழ் போட்டான். இந்த இரவு நேரத்துல ஆதித்யனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அபிநயா குழப்பத்தோட, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்று தயங்கிப்படி கேட்டவளை எரிச்சலோட பார்த்து முறைச்சான். இப்போ எதுக்கு நீ இப்படி சந்தேகமா என்ன பார்க்குற? எனக்கு உன் கூட பேசணும், அவ்வளோதான். வந்த விஷயத்தை பேசிட்டு நான் போயிடுறேன், பயப்படாத என்றான். சத்தம் இல்லாமல் ஒரு சிறிய பெருமூச்சை உள்ள இழுத்து விட்டபடி, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா. வா, வந்து இப்படி உட்காரு, கொஞ்சம் உன்கிட்ட பர்சனலாக பேசணும் என்றபடி வீட்டில் இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு அவளுக்குன்னு ஒரு நாற்காலியை அங்கே காட்டி உட்காரும்படி சொன்னான். கையில் இருந்த குழந்தையோட அபிநயா உட்கார்ந்ததும் குழந்தை அபிநயாவோட முன்னெற்றி முடியை எடுத்து விட்டபடி விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தையை பார்த்தபடி அபிநயாவோட கண்களை ஊன்றி பார்த்தான். இந்த குழந்தை என்னோடதா என்ற அழுத்தமான குரல்ல அவன் கேட்டான். அந்த கேள்வியில ரொம்ப அதிர்ந்து போனா அபிநயா. இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்ச அதே வினாடி குழந்தையோட மேல் சட்டையை சரியா இருக்கான்னு பார்த்து பரிசோதிச்சுட்டு அதை இழுத்து மூடிக்கிட்டா. அதை கண்ட ஆதித்யன், இப்போ நீ அதை மறைச்சு பிரயோஜனமே இல்லை, அதை நான் நேத்தே பார்த்துட்டேன் என்றவன் வீட்டில் சுவற்றை வெறிச்சபடி, இந்த குழந்தை என்னோட குழந்தையா இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தைய நான் அனாதையா விட முடியாது என்று நிறுத்தினான். அதை கேட்ட அபிநயாவுக்கு அதிர்ச்சியில தலையை சுத்துச்சு. அப்படின்னா குழந்தைய இவன் கேட்கிறானா? குழந்தைய பிரிஞ்சு என்னால் மட்டும் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்தவள் குழந்தைய இறுக்கமா கட்டிக்கிட்டா. கண்களில் நீரோட, என்கிட்ட இருக்கிறதே இந்த குழந்தை மட்டும்தான், அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதீங்க. நான் சாகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் வேலைக்காரியா இருந்துட்டு போகிறேன், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த குழந்தைய மட்டும் கேட்காதீங்க என்ற கேவலுடன் முடிச்சா. அதை கேட்ட ஆதித்யன் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு குழந்தைய தன்னோட அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிற அளவுக்கு நான் பாவி இல்லை என்றபடி அவளை கூர்ந்து பார்த்தான். அப்படின்னா இவன் என்ன சொல்ல வரான்னு புரியாம அபிநயா பார்க்கவும், எனக்கு இந்த குழந்தை கண்டிப்பா வேணும், அதுக்காக உன்கிட்ட இருந்து இந்த குழந்தைய பிரிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால என்று தயங்கி நிறுத்தினான். இவன் என்ன சொல்ல வரான், சொல்றத முழுசா சீக்கிரம் சொல்லக்கூடாதா அப்படின்னு மனசுல திட்டினவ அவனை பயத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தா. அதனால உன்னை என்னோட மனைவியா ஏத்துக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்றான். அதுவும் இந்த குழந்தைக்காக மட்டும்தான். எனக்கு என் குழந்தைய
அப்பான்னு பெயர் தெரியாத குழந்தையா வளர விட இஷ்டம் இல்லை. என் குழந்தை இனி என்கிட்ட தான் இருக்கணும், வளரணும். அவனை அனாதையா வளர விடவே மாட்டேன். அதுக்காக உன்னை சகிச்சுக்கணும்னா அதையும் ஏற்றுக்க நான் தயாராக தான் இருக்கேன் என்று சுவற்றை வெறித்தபடி சொன்னான். அவனுக்கு மனமெல்லாம் கசந்திருந்தது. தனக்கு துரோகம் செஞ்சவளை அவன் மன்னிக்கவும் தயாரா இல்லை, அதுக்காக தன்னோட குழந்தைய அனாதைய விடவும் அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறது அவன் முகத்திலேயே நல்லா தெரிஞ்சுது அபிநயாவுக்கு. அவனைவே பார்த்துட்டு இருந்த அபிநயா கையில் இருந்த குழந்தைய மெதுவா எழுந்து நின்னா. அவளுடைய சின்ன உருவத்தை ஒரு நிமிர்வோட உயர்த்தினா. என்னை மன்னிச்சிடுங்க ஆதித்யன் சார், இந்த குழந்தை உங்களோட தான்னு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்திலேயே எனக்கு இல்லை. ஆனால் அதுக்காக, இந்த குழந்தைக்காக என்ன சகிச்சுக்கணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் கட்டாயமும் இல்லை. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. குழந்தைக்கு வேணா நீங்கள் அப்பாவாக இருந்துட்டு போங்க. அதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியும் உங்ககிட்ட நான் எந்த வகையிலும் கட்டாயப்படுத்த மாட்டேன். இந்த குழந்தைக்கு உங்கள் அப்பா பேரை, உங்கள் பேரை எனக்கு உரிமையாக கொடுத்தா போதும். எனக்கு உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் வேண்டாம் என்று முடித்தாள். அதை கேட்டவனுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. ஏய், உனக்கு அறிவிருக்கா இல்லையாடி என்று அவளிடம் பாய்ந்தான். அபிநயா ஆதித்யனை பயத்தோட பார்க்கவும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டான். இங்கே பாருடி, உன்கிட்ட இப்போ வரைக்கும் அமைதியாக பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு என் குழந்தை மட்டும்தான் காரணம். அவன் என் வீட்டு வாரிசா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு சமாதானம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோடு வந்துட்டுருக்கேன். இதில் ஏதாவது நீ குழப்பி விட்டேனா அப்புறம் இந்த குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரித்து உன்னை அனாதையா இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை என்று உரிமை விட்டு வீட்டை விட்டு வேகமாக வெளியில் போனான். போகும்போது கதவை இழுத்து படார்னு சாத்திட்டு போனான். அவன் அப்படி பண்ணதிலிருந்தே அவனுடைய கோபம் அபிநயாவுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. ஆனாலும் தன்னோட முடிவை மாற்றிக்க அவள் விரும்பலை. குழந்தைக்காக கூட தன்னை சகிச்சுக்குவான் அப்படிங்கிற அந்த நிலைமையை அவனுக்கு கொடுக்க அவள் விரும்பலை. அவன் கூட வாழ்க்கையை இப்படி பகிரவும் அவளுக்கு இஷ்டமும் இல்லை. நடக்கிறது நடக்கட்டும்னு கதவை சாத்திட்டு தூங்க போனான். மறுநாள் அவளை பார்க்கறக்கு தேவா கிச்சனுக்கே வந்தான். தேவா கிட்ட அபிநயாவுக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. அதனால தேவாவோட பேச்சை காது கொடுத்து கேட்டா அபிநயா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு அபிநயா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனி உனக்கு வரவே வராது. உனக்காக இல்லைனாலும் கையில் இருக்கிற உன் குழந்தைக்காகவாது ஆதித்யனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட சுய கௌரவத்துக்காக குழந்தையோட நல்ல வாழ்க்கையை பாழாக்கிடாத. நீ மறுத்துட்டா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க ஆதித்யனுக்கு மேகனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உன்னோட குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? நான் சொல்கிறத கேளு அபிநயா. நீ ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் கூட வாழ்கிறதும் அப்படின்னு இஷ்டம் இல்லை, விட்டுரு. இஷ்டம் இல்லைன்னா அவன் கூட வாழ்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோ. அதுக்கு நம்மளுக்கு இன்னும் காலம் இருக்குது. ஆனால் கையில் இருக்கிற உன்னோட குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிடாத. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் என்று கூறியவன் மடமடன்னு கிச்சனை விட்டு வெளியில் போனான். தேவா போனதும் அபிநயா யோசிக்க தொடங்கினா. தேவா சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கிறதா பட்டுச்சு. ஆனால் அதனால் உடனே திருமணத்துக்கு தேவாவுக்கு மூலமாகவே சம்மதமும் சொன்னான் அபிநயா. அதுக்கப்புறம் மடமடன்னு கல்யாண வேலையெல்லாம் ஏற்பாடுகள் விரைவாக நடந்துச்சு. ஆதித்யன் அதிகமாக யாரையும் கூப்பிட வேண்டான்னு சொன்னதுனால சிம்பிளாக அடுத்த 2 நாட்கள்லேயே பக்கத்தில் இருக்கிற பெரிய கோவிலில் அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இதை கேள்விப்பட்ட மேகனா ஒரு ராட்சசியாவே மாறினா அப்படின்னே சொல்லலாம். தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டினா. தன்னோட அண்ணன் தேவாவையும் விடலை. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. நீ மட்டும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஆதித்யன் கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா அவருக்கு அது தன்னோட குழந்தைன்னே தெரிஞ்சிருக்காது. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவனே நீதான் அப்படின்னு கத்தினான். ஏண்டா மற்ற பொண்ணுங்களுடைய வாழ்க்கைக்காக உன் சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாக்குவியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா என்று கத்தினா. அதை கேட்ட தேவா, இங்கே பாரு மேகனா, நியாயம் எதுவோ அதுதான் ஜெயிக்கும். நீ உண்மையாலுமே ஆதித்யனை மனசார விரும்பினதினா கண்டிப்பா ஆதித்யனை உன்னை தான் காதலிச்சிருப்பான். ஆனா நீ அவனை பணத்துக்காக உன் சுயநலத்துக்காக காதலிக்கிற மாதிரி நடிக்கிற. ஆதித்யனுடைய வாழ்க்கையில சில வருஷங்களுக்கு முன்னாடியே அபிநயா உடலோடையும் உள்ளத்தோடையும் கலந்துட்டா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள இந்த அளவுக்கு பிரிச்சு வச்சிருக்கு. இப்போ ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் ஒன்று சேர போறாங்க. உனக்கு என்ன மேகனா, நான் இருக்கேன். நீ பணக்கார வீட்டு பொண்ணு.
உனக்கு ஆதித்யன் இல்லைனா இன்னொருத்தன் கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். ஆனா அபிநயா அப்படி இல்லை பாரு. அவளை நம்ம எவ்வளவு நோகடிச்சிருக்கோம். பழசெல்லாம் நீ மறந்து போயிட்டியா மேகனா என்று கூறியவனை இடைமறிச்சு பேசினான் மேகனா. அண்ணா, பழைய விஷயத்தையெல்லாம் மறுபடியும் தோண்டாத. உனக்கு பல முறை சொல்லிட்டேன் அந்த பேச்சை எடுக்காதன்னு. நீ கேட்கறதே இல்லை. மறுபடியும் பழைய விஷயத்த பேசிட்டு இருக்காதண்ணா. எரிச்சலா இருக்கு. ஆதித்யனும் அந்த சாக்கடையும் எப்படி ஒன்னா வாழ போறாங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று கத்திவிட்டு போனை வச்சா மேகனா. ஆதித்யன் திட்டம் போட்டது மாதிரி அடுத்த 2ஆம் நாள் அபிநயாவின் கழுத்துல அவன் குடும்பத்தினர் முன்னிலையில் கடவுள் சன்னிதானத்துல அவளுக்கு தன் கையால மறுபடியும் ஒரு தாலியை கட்டினான். அவன் தாலி கட்டும் பொழுது அபிநயாவுக்கு இதுக்கு முன்னாடி அவன் கட்டின தாலியும் அதை அவனை அறுத்து வீசினதும் படமா மனசுல ஓடிச்சு. மனம் முழுவதும் கசந்து போச்சு அபிநயாவுக்கு. எல்லாம் என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் என்று மனதில் நினைச்சவன் கண்களால தன்னோட குழந்தைய துழாவினான். குழந்தை இப்போ ஆதித்யனுடைய அம்மா சந்தியா கையில இருந்துச்சு. குழந்தைக்கு கழுத்திலும் கையிலும் தங்க ஆபரணங்களை போட்டிருந்தாங்க. குழந்தை அரண்மனை குழந்தையாவே மாறியிருந்தது. இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வரும்போது கிடைச்ச மரியாதை என்ன, இப்போ அவங்க வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு நினைச்சு பார்த்தா வெறுப்பா முகம் சுழிச்சா அபிநயா. அவ மனசுல நினைச்சத அவ முகத்துல அப்பட்டமா தெரிய ஆதித்யன் அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சு அழுத்தி கசக்கினான். அந்த வலியில துடிச்சு போனா அபிநயா. முகத்துல தன்னோட உணர்வுகளை காட்டுறத நிறுத்திக்கிட்டா. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. திருமணத்துக்கு மேகனா வர்றதை தவிர்த்துட்டா. அவ வராம இருந்ததே ஒரு வகையில நல்லதுதான்னு தேவா மனசுல நினைச்சான். வந்திருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு கலவரம் செஞ்சிருப்பா. நல்ல வேளை அவ வரலன்னு நினைச்சான். வீட்டுக்கு வந்ததும் குழந்தைய தான் மடியில வச்சபடி ஆதித்யனுடைய அறையில தனியா படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டு அந்த அறைய சுத்தி பார்த்தா. பெரிய படுக்கை அறை, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இங்கதான் இனிமே நாம தங்கணும். ஏற்கனவே இந்த அறைக்கு வந்த ஒரு கசப்பான சம்பவம் அவ நினைவுக்கு வந்துச்சு. அது எப்படிப்பட்ட சித்திரவதையா இருந்ததுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதே சித்திரவதைய இனி நம்ம டெய்லி அனுபவிக்கணுமா அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சா. அவனை அவளால தடுக்க முடியுமா என்று நினைத்தவள் கையில் இருக்கும் குழந்தைய மார்போடு அணைச்சபடி பயந்தபோடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். வீட்டில் வேலை செய்யற ஒரு அம்மா சந்தியா கூப்பிடுறதா சொல்லவும் சந்தியா இருக்கிற அறையை நாடி சென்றா அபிநயா. சந்தியாவோட அறை கதவை தட்டிட்டு உள்ள வந்தவளுடைய கையில இருந்த குழந்தைய சந்தியா வாங்கிக்கிட்டா. குழந்தைய கொஞ்சம் கொஞ்சினவ, ஆமா குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கே என்று கேட்டாள். குழந்தைக்கு பேரா என்று ஒரு வினாடி யோசிச்சவ அவனை இதுவரைக்கும் அவ பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லைங்கிறது நினைவுக்கு வர அவளுக்கு சுரீர்னு ஆச்சு. அவனை எப்பவுமே தங்கம், ராஜா, கண்ணு அப்படின்னு தான் கூப்பிடுவா என்று நினைச்சவன் இல்லை இது வரைக்கும் பேர் வைக்கவே இல்லைன்னு மெல்லமா தலையசிச்சா. என்னது, இன்னுமா குழந்தைக்கு பேர் வைக்கல என்று சொல்லி யோசிச்ச சந்தியா, சரி இருக்கட்டும் விடு, ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணி நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி வச்சிடலாம் என்று அபிநயாவை மேலும் கீழும் பார்த்தா. சந்தியா செலக்ட் பண்ணி கொடுத்த அந்த புடவையில தேவதையா ஜொலிச்சா அபிநயா. அவ கழுத்துல போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே இந்த வீட்டு நகைகள். இனி அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான்னு நினைச்ச சந்தியா ஒரு பெருமூச்சோட அவகிட்ட பேச திரும்பினா. இங்க பாரு அபிநயா, உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. என்னோட பையனையே கொன்னவ நீ இந்த வீட்டு மருமகளா இப்ப நான் ஏத்துக்கிட்டேன்னா அதுக்கு ஒரே காரணம் உனக்கே நல்லா தெரியும். இதோ என் கையில இருக்கிற இந்த குழந்தை மட்டும்தான். இது என்னோட பையன் ஆதித்யனுடையது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னையும் நான் ஏத்துக்க வேண்டியதா போச்சு. நீ இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று கசப்புடன் பேசியவளை அபிநயா இடைமறிச்சு பேசினான். இல்லைங்கம்மா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை என்று பேச ஆரம்பித்தவளை கையமர்த்தி அவளுடைய பேச்சை நிறுத்தினான் சந்தியா. போதும் அபிநயா, என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லாத. நான் அதை பத்தின எந்த விளக்கத்தையும் கேட்க விரும்பல. ஏதோ உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த அம்சவல்லி கூட இருந்து நிறைய தப்புகளை நீ பண்ணியிருக்கலாம், நடத்த கெட்டும் போயிருக்கலாம். ஆனா இது கௌரவமான குடும்பம். இந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க நடத்த கெட்டவளா தெரியக்கூடாது. அது மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இருக்காது.
அதுக்கு பதிலாக நான் உன்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உன்னோட பழைய தொழில் புத்தியெல்லாம் நிறுத்திடணும். என் பையனுக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். பழையபடி நீ வாழணும்னு நினச்சினா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த வீட்டுக்குன்னு பாரம்பரிய கௌரவம் இருக்கு. நான் உன்னை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் உன் குழந்தை. அதை மட்டும் என்னைக்கும் மனசில் வச்சுக்கோ என்று பெண் சிங்கமாக கர்ஜித்தார். அப்படியே ஆதித்யனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அபிநயாவுக்கு. சந்தியாவோட அந்த குரல்ல ஆடி போனா அபிநயா. வாயை திறந்து அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாம தன்னோட குழந்தைக்காக கையை நீட்டினா. சந்தியா அவ கையில இருந்த அந்த குழந்தைய ஒரு முறை பார்த்து அவனுடைய நெற்றியில அன்பா முத்தமிட்டு விட்டு அவனை அவ கையில திருப்பி கொடுத்தா. நீ இப்ப போகலாம். என் பையனோட கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நான் உன்னை நம்புறேன் என்று கூறி அவளை அனுப்பி வச்சா. இந்த வீட்டு மகாராணி மாதிரி அவ பேசின தோரணை அபிநயாவை கொஞ்சம் திடுக்கிட வச்சுது. சந்தியாவை இது போல பேசி அவ பார்த்ததே இல்லை. அறையை விட்டு அபிநயா வெளியே வரும்போது மனமெல்லாம் பாரமா இருந்தது. தன்னை எவ்வளவு கேவலமா பேசிட்டாரு. சந்தியா தன்னை பேச அனுமதிக்கவே இல்லையே. அவரே பேசி அவரே முடிவையும் சொல்லி அபிநயாவை வெளியில் அனுப்பிட்டாரு. இதிலிருந்தே அவ இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சது அவளுக்கு. மனசுல ஒரு பெருமூச்சு எழுந்தபடி கையில் இருக்கிற குழந்தையோட தன் அறைக்கு வந்தா அபிநயா. அறைக்குள்ள வந்தவ ஒரு வினாடி திகைச்சு போனா. காரணம், அங்க ஆதித்யன் அவளுடைய படுக்கையில அமர்ந்துகிட்டு அவள் வரவுக்காக காத்துட்டு இருந்தான். இனி அடுத்த போராட்டம் ஆரம்பிக்கணுமா என்று நினைச்சவ அறையோட வாசல்ல அப்படியே நின்னா. கையில் குழந்தையோடு அபிநயா அங்கே நிற்கவும் மெதுவா எழுந்து வந்து அவ கையில் இருக்கிற குழந்தைய வாங்கி அவன் அப்பதான் வாங்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொட்டில்ல போட்டான். பிறகு அபிநயாவை நோக்கி கணவன் பார்வையோட அவன் நெருங்கவும் அபிநயாவுக்கு வயிற்றுல புளியை கரைச்சது. மெதுவா பின் நகர்ந்துக்கிட்டே போனான். அவளை எளிதா கையில பிடிச்சிட்டு கொண்டு வந்தான். ஏய், இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. என்னமோ புது ஆள் தொடர மாதிரி விலகி போனா என்னுடைய அர்த்தம் என்று கேட்டவன் அவள் கன்னத்துல தன்னோட இதழ்களை பதிச்சான். அந்த சூட்டை தாங்க முடியாத அபிநயா அவனை பிடிச்சு தள்ளிவிட்டா. அவன் தள்ளிவிட்டதுல கடுப்பானான் ஆதித்யன். என்னடி ஓவரா சீன் போடுற? என்னமோ நான் இப்பதான் உன்னை புதுசா தொடர மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் உன்னை தொட்டதே இல்லையா என்று கேட்டான். அவன் கேட்டதுல அருவருப்படைஞ்ச அபிநயா, அப்போ நீங்க தொட்டது என்ன உண்மையா விரும்பின போது. ஆனா இப்போ அப்படி இல்லையே. குழந்தைக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன தொடர்றது எந்த விதத்துல நியாயம்? அது மட்டும் இல்லாம நானே நடத்த கெட்டவ. என்ன தொட்டு உங்களையே நீங்க அசிங்கப்படுத்திக்கணும் என்று கேட்டாள். என் குழந்தைக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனாலும் நீ இப்போ என்னோட பொண்டாட்டிங்கிறது சட்டப்படி உறுதியான விஷயம். அப்படி இருக்கும்போது நான் உன்னை தொடக்கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இல்லையே என்றவன் அவளை மெதுவா நெருங்கி வந்தான். அதை கண்டு வேகமா பின்னகர்ந்து சென்ற அபிநயா, நமக்குள்ள இந்த மாதிரி விஷயம்லாம் வேண்டாம். எனக்கு என்னோட குழந்தை நல்ல ஒரு மரியாதையோட வாழணும், அவ்வளோதான். என்ன மாதிரி அதுவும் அனாதை ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். மற்றபடி உங்க கூட வாழணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை என்று வெறுப்புடன் முகத்தை திருப்பினபடி சொன்னான் அபிநயா.